தீமோத்தேயு 2 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம். ஆண்டவருடைய வருகை சமீபித்து விட்டபடியால் அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அப்போ ரகசிய வரிகளை நம்ம எடுத்துக்கொள்ளப்படணுமானா என்ன செய்யணும்? நிறைய சொல்லிக்கொண்டே நிறைய காரியமாக இல்லை, ஆண்டவரோடு இணைந்து வாழணும். உங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்வதில் கவனம் செலுத்தணும். அது முதலாவது. அப்புறம் நீங்கள் தேவ சித்தம் செய்கிறவங்களா இருக்கணும். எதை செய்தாலும் தேவ சித்தமாக உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற பிரயாசப்படாதுங்க. அது முடிவு உங்களுக்கு ஆபத்தாய் மாறிவிடும். தேவ சித்தத்துக்கு உங்கள் விருப்பத்தை ஒப்பு கொடுங்க. தேவ சித்தம் நிறைவேறவங்க தான் பரலோகத்தில் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே காணப்பட முடியும். அது மாத்திரம் இல்லை, நிலைத்திருக்கணும். பாடு வரும், உபத்திரம் வரும், நிந்தை வரும். நீங்கள் பார்க்குறீங்களா எத்தனை பேர் வாட்ஸ்அப்பில் என்ன திட்டுறாங்க, இல்லாத பொருளாலாம் பேசி அப்படி இப்படி என்னென்னோ பேசுகிறாங்க. நான் ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை. ஆண்டவர் சொன்னார், அதெல்லாம் தூசி போல் உதறி போட்டு போயிட்டே இரு, உனக்கு கொடுத்த ஊழியத்தை செய். அதனால் இப்படி பேசத்தான் செய்வாங்க, எழுத தான் செய்வாங்க, ஒன்றும் கண்டுக்காத. உன்னை நியாயந்திருக்க போகிறது எந்த மனுஷனும் இல்லை, எனக்கு முன்னால் தான் நீ நிற்கணும். அதனால் நான் சொல்லபடி செய்து கொண்டே இருந்ததுனால அதை பற்றி கவலைப்படுவதில்லை. அது மாதிரி ஓரி பண்ணாங்க, இவங்க திட்டாங்க, அவங்க திட்டாங்க, இப்படி எழுதுகிறாங்க, வாட்ஸ்அப்பில் அப்படி போடுறாங்க, இப்படி போகிறாங்க. எதுக்கு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு வீணாக நேரத்தை செலவு பண்ணிக்கிட்டு அதெல்லாம் உதறி தள்ளிட்டு வசனத்தை பாருங்கள், ஆண்டவரை பாருங்கள். அவசியம் இல்லாதெல்லாம் வாட்ஸ்அப்பில் தேடி தேடி பார்க்காதங்க. அதில் பிசாசு நிறைய செய்திகளை, பொய்யான செய்திகளை பரப்புகிறான். சாத்தான் பொய்யனும் பொய்க்கு பிதாமாக இருக்கிறான். அதாவது பொய்யை உண்மை மாதிரி பேசுகிறவன் சாத்தான். அந்த மாதிரி அப்போ நாம் நம்புகிற மாதிரி தான் பேசுவான் சாத்தான். அது மாதிரி நிறைய செய்தியை பரப்பி விட்டு உங்களை குழப்புவார். அதனால் அதுக்கு போய் இதுக்கு நேரத்தை வீணாக்கி கொண்டு இருக்கிறீங்க. பிரயோஜனமானதை பாருங்கள். நானும் சில பார்ப்பேன், டெய்லி ஒரு செய்தி கேட்பேன். பிரதர் டிஜேஸ் அவங்க செய்தி இருக்குல்ல, அரை மணி நேரம் போடுவாங்க. தினம் ஒரு செய்தி நான் கேட்டுருவேன். ரொம்ப ஆறுதலாக ஆசீர்வாதம். எத்தனையோ ஊழியர்களுடைய செய்தியெல்லாம் இருக்குல்ல, அதை பாருங்கள். சும்மா வாட்ஸ்அப்பில் அவன் இந்த சொல்கிறான், இவன் இதை சொல்கிறான்னு குழப்பத்தை உண்டாக்கிடுவாங்க. பாருங்கள், பத்திரிகையில் 3வது அலை வருதுன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க, குழந்தைகளை பாதிக்கணும் ஒருத்தர் சொல்கிறாங்க. அடுத்த நாள் பேப்பரில் குழந்தைகளை பாதிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆளுக்கு ஒன்று ஒவ்வொரு மாற்றி மாற்றி நம்மளை குழப்பிடுவாங்க. நீங்கள் எந்த செய்தி கவலைப்படாமல் இயேசுவை பார்த்துக்கொள்ளுங்க, அவரில் நிலைத்திருங்க. அவ்வளோதான். என்னை சுற்றி என்ன நடந்தாலும் நீர் என்னோடு இருக்கிறீர், நான் உமக்குள்ளே இருக்கிறேன், நீங்கள் என்னை காத்துக்கொள்ளுவீங்க. என்ன நடந்தாலும் என்னை பாதுகாக்கிற தேவன் நீர், அவரில் நிலைத்திருங்க. அவரை விட்டு விலகாதபடி கவனமாக இருங்க. அவர் வரும்போது அவரில் நிலைச்சிருக்கிறவங்க தான் வருகையில் காணப்பட முடியும் என்று வேத வசனம் சொல்லுது. அடுத்தது இயேசுவே சொன்னார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. வருகையில் நீங்கள் காணப்படணுமா, எப்பொழுதும் இது சொன்னவர் இயேசு. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழிச்சிருங்க, அப்போ தான் வருகையில் காணப்பட முடியும்னு சொன்னவர் இயேசு. அதை தான் நம்ம வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். அதை வைத்து தான் அப்போ ஜெபம்னாக்கி எப்பொழுது எப்படி ஜெபிக்கிறது அதை பற்றி சில நாட்களாய் தியானித்து வருகிறோம்ல. ஜெபத்தில் பலவிதமானது இருக்குது இல்லை. நான் நேற்றைக்கு சொன்னேன், 4 விதமான அம்சங்கள் இருக்கிறது. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் பாருங்கள். முதல் வசனம், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்கள், ஜெபங்கள், வேண்டுதல்கள், ஸ்தோத்திரங்களை பண்ண வேண்டும். 4 காரியம் சொல்லப்படுது. இதை தான் நீங்கள் பிலிப்பியர் 4:6 சொல்லப்படுகிறது. விண்ணப்பம், ஜெபம், ஸ்தோத்திரம், வேண்டுதல் என்பதாக. இப்போ 4 தனித்தனியான ஜெபத்தினுடைய 4 அம்சங்கள். நம்ம அதுதான் நான் சொன்னேன். நம்ம தனி ஜெபத்தில் முதலாவது ஸ்தோத்திரம். நீங்கள் ஒரு ஜெபத்தை ஆரம்பிக்கும் போதும் ஸ்தோத்தரிக்கணும், முடிவு ஜெபத்தினுடைய முடிவில் ஸ்தோத்திரம் பண்ணணும். முதலாவது நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறீங்க. அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி உள்ள உள்ளத்தோடு நீங்கள் ஆண்டவரை துதிக்கும் போது அவர் ஜெபத்தை கேட்பார். முடிவில் ஸ்தோத்திரம் பண்ணும்போது விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறீங்க. என் ஜெபம் கேட்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம், அற்புதம் நடக்க போகிறக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரை துதித்து முடிப்பீங்க. அது விசுவாசத்தை வெளிப்படுத்துவது. சரியா? அப்போ நீங்கள் யாருக்காக ஜெபிச்சாலும் எதுக்கு ஜெபிச்சாலும் இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். இயேசு அப்படி ஜெபித்ததை நேற்றுக்கு சுட்டி காண்பித்தேன். இன்றைக்கு அடுத்தது என்ன நம்ம பார்க்க போகிறோம் என்றால் ஜெபங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே பொதுவாக ஜெபம் அப்படின்னு சொல்லுவோம், ப்ரேயர்னு. ஆனால் ஜெபம், விண்ணப்பம், வேண்டுதல், ஸ்தோத்திரம் எல்லாமே அந்த ஜெபத்தினுடைய அம்சங்கள். அதில் ஜெபம் என்பது ஒரு கடினமான ஒரு காரியம். ப்ரேயர் ஒரு ஹார்டான ஒரு காரியம். அதாவது நீங்கள் யாக்கோபு 5 அதிகாரம் 17 பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜெபத்தை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கிறாரு. யாக்கோபு 5:17 பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் 316வது பக்கம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான்.
மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபிச்சான். எதுக்கு? மழை பெய்யலைன்னா பஞ்சம் வந்துடும் ஐயா. எதுக்கு பஞ்சம் வரணும்? ஜனங்கள் மனம் திரும்பணும். அதுதான் ரொம்ப முக்கியம். தன் பாவ வழியில் போகிறாங்க, அழிவன் வழியில் போகிறாங்க. அவங்க கொஞ்சம் நின்று தேவன் பக்கமாய் மனம் திரும்பணும். அதுக்காக ஆண்டவரே, இந்த எழுப்புதல் தேசத்தில் வருவதற்கு நீங்கள் மழையை நிறுத்தி மக்களை நீங்கள் அவங்கள் பக்கம் திருப்பணும் என்பதற்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினாராம். இப்போ ஜெபத்திற்கு ஒரு உதாரணமாக எலியா சொல்லப்படுகிறார். இப்போ அவருடைய ஜெபத்தில் இருந்து தான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நல்ல கவனிங்க. இந்த ஜெபம் என்பது ஒரு போராட்டம். ரோமர் 15:32 நான் ஜெபத்தில் போராடுகிறதை போல நீங்களும் போராடணும் அப்படின்னு பவுல் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த ஜெபம் என்பது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிள்ளை தகப்பனிடத்தில் போய் உரிமையோடு அதிகாரத்தோடு ஒன்றை கேட்டு பெற்றுக்கொள்வதைப் போல தேவனிடத்தில் போய் நம்முடைய பிள்ளை வந்திருக்கிறேன், உம்முடைய மகன் வந்திருக்கிறேன், உம்முடைய மகள் வந்திருக்கிறேன், இதை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி உரிமையோடு கேட்டு பெற்றுக்கொள்வது, பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் போராடுவது, அதான் ஜெபம். ஒரு பிள்ளை தாப்பட்ட ஒன்று கேட்குது, அப்பா எனக்கு இது வேணும், எனக்கு லேப்டாப் வாங்கி கொடுங்க, இப்போ எனக்கு முடியலம்மா, எனக்கு கஷ்டம்னா டெய்லி ஞாபகப்படுத்திக்கிட்டு, அப்பா எப்போ எனக்கு வாங்கி தர போகிறீங்க? அது கெஞ்சாரப்பா, இறக்கம் காட்டுங்கப்பா, எனக்கு பிச்சை போடுங்க, ஒரு லேப்டாப் போடுங்க அப்படி கேட்குமா? உரிமையாக கேட்க, எப்பா எப்பப்பா எனக்கு வாங்கி தர போகிறீங்க அப்படின்னு கேட்கும். அப்போன்னா அப்பா வாங்கி தரப்பா, நீ மறந்துட்டேன். என்னப்பா எனக்கு என்னவே நினைக்காம நீங்கள் மறந்துட்டேன்றீங்க? நீங்கள் உங்கள் பிள்ளையை மறந்துட்டுன்னு என்ன அர்த்தம்? நான் படிக்கணும் இல்லை, எனக்கு வேணும் இல்லை. பிள்ளை கோவம் வந்து பாருங்கள், உரிமையாக கேட்கும், சண்டை போடும். அப்போ சரி வாங்கி தரேன் நீ சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும், நீங்கள் எப்போவுமே இப்படி தாப்பா, எனக்கு வேணும், நாளைக்கு வேணும் அப்படிங்க. நாளைக்கு காத்திருக்கோம். தாப்பா ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போது கையிலன்னா திருப்பி கேட்கும், இன்றைக்கி நான் ஒரு அவசர வேலையாக போயிட்டு அர்ஜென்ட்டாக வந்துட்டேம்மா, அதனால் வாங்க முடியலன்னா திருப்பி கோவம் வரும். நீங்கள் என்றைக்கு அப்படியே சொல்கிறீங்கப்பா, என்றைக்கு தான் எனக்கு வாங்கி தருவீங்க? நான் இது இருந்தால் தான் எனக்கு முடியும். அது போராடும் பாருங்கள், அது ஜெபம். கேட்டு பெற்றுக்கொள்ள வரை தாப்பட்டு அதை போராடி உரிமையாக பிச்சைக்கார மாதிரி கேட்காரு, அப்பா பிச்சை போடுங்கப்பா, எனக்கு ஒரு லேப்டாப் தாங்க ஓடி கேட்காரு, உரிமையாக கேட்கும். அப்பா உங்களுக்கு என்ன வாங்கி கொடுத்தா வாங்கி கொடுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. அப்படி இல்லை, வாங்கி தரணும், நான் படிக்கணும், எனக்கு வேணும், எனக்கு நீங்கள் வாங்கி தரணும், உரிமையாக போராடுறது பாருங்கள், அதான் ஜெபம். அதான் விண்ணப்பத்துக்கும் ஜெபத்துக்குள்ள வித்தியாசம். புரிஞ்சுடும் அவங்களுக்கு? நீங்கள் அதை விண்ணப்பத்தை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஜெபம் என்பது நம்முடைய உரிமையோட ஆண்டவரிடத்தில் போய் நம்முடைய அதிகாரத்தோட உரிமையோடு கேட்டு பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் போராடுவது, அதான் ஜெபம். எனக்கு அதுக்கு எலியா தான் நல்ல உதாரணம். இங்கே பைபிளில் சொல்லியிருக்கல எலியாவுடைய ஜெபத்தை பற்றி. இந்த எலியாவை பற்றி எங்கே சொல்லியிருக்குன்னா, 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் எடுங்க, பைபிளில் திருப்பங்க பழைய ஏற்பாட்டில் 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்தில் இந்த எலியா ஜெபித்த சில ஜெபங்கள் எழுதப்பட்டிருக்கிறாரு. அதில் 1-2 ஜெபத்தை சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு விளங்கும். 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் எடுங்க. இப்போ எலியா காலத்தில் பஞ்சம் வந்து விட்டார். ஆண்டவர் எலியா ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருடைய தீர்க்கதரிசி. நீ போய் சாரிபாத்தில் ஒரு விதவி வீட்டில் தங்கியிரு, ஒழிச்சு வச்சிருக்கிறார். லாக்டவுன் பீரியட், எலியாவுக்கு லாக்டவுன் பீரியட். நம்ம சில மாதம் லாக்டவுனுக்கே திணறோம்ல. அந்த நாட்கள் எத்தனை வருஷம் தெரியுமா? 3.5 வருஷம் லாக்டவுன். எலியா ஒளிஞ்சிருக்கிறார் ஒரே வீட்டுக்குள்ளே. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்து அந்த ஆண்டவரே சொல்கிறார், ஒழிச்சு கொண்டுரு, வெளியே வராத, நான் சொல்ல வரைக்கும் வராத. 1 மாதம் 2 மாதமாக 3.5 வருஷம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 3.5 வருஷம் ஒரு வீட்டிலே இருக்கிறார். யோசித்து பாருங்கள், வெளியே போகாமல். வெளியே வந்தால் எலியாவை கொலை பண்ணிடுவான். அந்த ராஜா தேடிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் இரு, அவ்வளோதான், கர்த்தர் சொல்கிறார். அது மாதிரி ஆண்டவரே லாக்டவுனில் வச்சுருந்தார். அதை நம்ம பார்க்குறோம் பைபிளில். இப்போது அந்த வீட்டில் தங்கியிருந்த வீட்டில் அவருக்கு ஒரு இளம் பையன், அவன் இறந்துட்டான், வியாதிப்பட்டு மறிச்சிட்டான். அந்த விதவை அழுகிறா, என் ஒரே பையன் மறிச்சிட்டான், நீங்கள் ஒரு தேவ மனுஷன், ஐயோ நான் ஏதோ பாவம் செய்துட்டோனோ, என் பாவத்தை உணர்த்து தான் நீங்கள் வந்துட்டீங்களோன்னு அழுகிறாள். அப்பொழுது எலியா என்ன பண்ணுறாரு, பிள்ளையை வாங்கிட்டு போய் மேல் வீட்டில் அவர் மாடியில் தங்கியிருக்கு. அப்போவே மாடி வீட்டில் இருந்திருக்கு. மாடி வீட்டில் அந்த பிள்ளை கொண்டு போய் கட்டில் கடத்திட்டு அவர் ஜெபிக்கிறார் பாருங்கள். 20-21 வசனம் நான் வாசிக்க பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் 453 பக்கம் எடுங்க. ஜெபத்தை பற்றி தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அவர் என்ன ஜெபிக்கிறார் பாருங்கள். என் தேவனாகிய கர்த்தாவே, ஓ லார்ட் மை காட், என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவியின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கம் வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்பர விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணினான். இல்லை பார்த்தீங்களா? முதல்ல என்ன சார், என் தேவனாகிய கர்த்தாவே. ரெண்டாவது சொல்றாரு, இந்த பிள்ளையின் ஆத்மாவை அவனுக்குள்ளே திரும்பி வர பண்ணும். அதான் ஜெபம்.
உரிமையோடு முதல்ல சொல்றாரு, யூ ஆர் மை காட் ஓ லார்ட், நீர் என்னுடைய தேவன், நான் உம்முடைய பிள்ளை, உம்முடைய தீர்க்கதரிசி, நீர் என்னுடைய தேவன். அவர் வந்து பாருங்க உரிமையோடு சொல்றார். ரெண்டாவது சொல்றார், இந்த பிள்ளையின் ஆத்மாவை திரும்பி வர பண்ணும், உமக்கு சித்தமானா இந்த பிள்ளை திருப்பி கொடும். அதுதான் அது வந்து விண்ணப்பம். இங்க வந்து அதிகாரத்தோடு ஜெபிக்கிறார், பிள்ளையின் ஆத்மாவை திரும்பி வர பண்ணும், அப்படி ஜெபிக்கிறார் அதிகாரத்தோட. அப்போ உரிமையோட அதிகாரத்தோட தகப்பனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வது தான் ஜெபம். அது கொஞ்சம் கடினமாக பெற்றுக்கொள்ள வரைக்கும் போகிறேன். அவர் கொஞ்சம் அமைதியாக இருப்பார், கேட்கட்டும் பிள்ளை அப்படின்னு கொஞ்சம் அமைதியாக இருப்பார். என் பிள்ளை இன்றைக்கி தொந்தரவு பண்ணுது, நாளைக்கு கேட்கட்டும், கொஞ்ச நாள் என்னங்க வாங்கி கொடுங்கன்னு அம்மா சொன்னால் கூட அந்த பிள்ளை கேட்கட்டும். அது சண்டை போட்டால் நல்லா தானே இருக்குது. பிள்ளைகள் சண்டை போடுறது பெற்றோர் தகப்பனார் ரசிப்பார்ல. அந்த சின்ன பிள்ளை என்னப்பா எனக்கு வாங்கி தர மாட்டேங்க, செய்ய மாட்டேங்கன்னா அதை பார்த்து தகப்பன் ரசிப்பார். கேட்கட்டும், கொஞ்சம் சண்டை போட்டோம், நான் வாங்கி தரேன். அதே மாதிரி தான் ஆண்டவரும் நம்முடைய தகப்பன். நம்ம போய் பிள்ளைகிட்ட ஒரு தகப்பன்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறேன், என்ன ஆண்டவரை நீங்கள் செய்யுங்க, இதை நான் தங்கியிருக்கேன் அந்த வீட்டில் விட நீங்கள் செஞ்சு தான் ஆகணும், இன்றைக்கி அந்த விதவையோட கண்ணீரை தொடச்சி தான் ஆகணும், செய்யுங்க. பார்த்தீங்களா, உரிமையோடும் அதிகாரத்தோடும் ஜெபிப்பேன். நீங்கள் ஆண்டோடைய பிள்ளை தானே, ரட்சிக்கப்பட்டவங்களாம் ஆண்டோடைய பிள்ளைகள். அப்போ நீங்கள் எப்படி ஆண்டோட பேசணும்? ஒவ்வொரு முறை போகும்போது பிச்சைக்கார மாதிரி ஆண்டவரே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், அப்படி போகக்கூடாது. மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது, அவங்களுக்காக மன்றாடும் போது அது தனி ஜெபம். நீங்கள் இந்த மாதிரி ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய காரியங்களை கேட்டு பெற்றுக்கொள்வது அதிகாரத்தோட உரிமையோடு கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அப்போ நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் தான் அதை செய்ய முடியும். பார்த்தீங்களா, உரிமையோடு ஜெபம் செய்வார். அப்போ அடுத்த வசனம் பாருங்க, 22. கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். வசனம், கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையனுடைய ஆத்மா அவனுக்குள் திரும்பி வந்து செத்த குழந்தை உயிரோடு எழும்பிட்டு. எலியாவின் சத்தத்தை கேட்டார். அப்போ பரலோகத்தில் எலியா சத்தம் துணிக்கிறாரு. நம்ம ஜெபம் எப்படி நடக்கிறது பாருங்களேன், எப்படி அந்த ஜெபத்துக்கு பரலோகத்துக்கு போகுது, எப்படி பதில் வருதுன்னு. சகோதரர் டிஜே தினகரன் இருக்காங்கல்ல, உங்களுக்கு தெரியும், அந்த தெய்வ மனிதர் கர்த்தருக்காக ஒரு மகிமையான ஊழியத்தை செய்து அவங்க பரலோக ராஜ்யத்தில் போயிட்டாங்க. அவங்கள மிஸ் பண்ணது எனக்கு இன்றைக்கி வரைக்கும் அவங்கள நினச்சி நான் ரொம்ப என்ன செய்கிற ஃபீல் பண்ணுவேன். நான் நல்ல ஒரு தகப்பனாக இருந்து நிறைய காரியம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய அனுபவத்தில் நிறைய அனுபவங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சமயம் சென்னையில் அவங்க இருக்கும்போது ஒரு ஊழியக்காரர் அவர் வியாதிப்பட்டு ஆஸ்பத்திரியிலே சேர்க்கப்பட்டார். கோமாவில் ஆயிட்டார். அவர் இந்த மயக்க நிலைமை, கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார். அவருடைய சகோதரரும் ஒரு ஊழியக்காரர். அவருடைய டாக்டர் சொல்லிட்டாங்க, உங்களுடைய பிரதர் வந்து கோமாவுக்கு போயிட்டாங்க, அது எப்போ கோமாவிலேருந்து வெளியே வருவாங்க தெரியாது, ஒருவேளை அப்படி வராமலேயே அவங்க மரித்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறாரு. என்ன சார், நாங்கள் கண்காணிச்சிக்கிட்டே இருக்கோம், எல்லாம் மானிட்டரில் அங்கங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அதனால் நார்மல் ஆகலை, சில நாளாய் கோமாவில் இருக்கிறாங்க, திரும்பி கோமாவிலேருந்து வெளிவரது சில சமயம் அப்படியே போயிடலாம், அது எப்போ வருவாங்க தெரியாதுன்ட்டாங்க. இவர் பிரதர் தினகரன் பிரதருக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. அவங்க பழக்கமானவங்க, தெரிஞ்சவங்க. இந்த மாதிரி அவங்க வந்து ஆஸ்பத்திரியில் ஆபத்தான நிலைமையில் இருக்கிறாங்க, நீங்கள் வந்து ஜெபிக்க முடியுமான்னு. நான் வரேன்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் பிரதர் வந்து சாயங்காலம் போனாங்க ஆஸ்பத்திரிக்கு. அதை இன்டென்சிவ் கேரில் வச்சுருக்கிறாங்க, யாரையும் அதிகம் உள்ளே விட மாட்டாங்க. பிரதர்ன்றனால உள்ளே அனுமதிச்சாங்க. சரி, அப்போ சொல்லிட்டாங்க சில நிமிட நேரம், அது ரொம்ப பாதுகாப்பான இடம், சீரியஸாக வேறு இருக்கிறாங்க, ஜெபிச்சுட்டு வந்துருங்க என்ன உடனே சரி என்ன உள்ளே போனாங்க. அந்த பிரதர் அவங்களும் தான் போனாங்க. எல்லா இடமும் டியூபாக மாட்டியிருக்குது, மானிட்டர் வச்சுருக்குது, கோமாவில் இருக்கிறாரு, சில நாளாச்சு, அவ்வளோதான்ற நிலைமை. அங்கே போய் இப்போ ரொம்பலாம் போகிறோம், இது ஜெபெல்லாம் பண்ண முடியாது. அப்போ பிரதர் அங்கே நின்று அப்படி பார்த்துட்டு அப்படி நின்று கரம் வைத்து ஒரு சின்ன ஜெபம், லார்ட் ஐ நீட் ஹிம், சென்ட் ஹிம் பேக். ஆண்டவரே இவர் எனக்கு வேணும், இவரை திரும்ப அனுப்பும். அவ்வளோதான் ஜெபம். எவ்வளோ நேரம் ஆயிருக்கு, ஒரு நிமிஷம் கூட ஆகலை. லார்ட் ஐ நீட் ஹிம், சென்ட் ஹிம் பேக். வெளியே வந்துட்டாங்க. சரி நான் போயிட்டு வரேன்னு காரில் ஏறி போயிட்டாங்க. அவங்க காரில் ஏறி போன உடனே இந்த பிரதர் உள்ளே வந்து வெளியில் கண்ணாடிலேருந்து எட்டி பார்த்தா கோமாவில் இருந்த அந்த ஊழியக்கார் பிரதர் கண்ணை திறந்து பார்க்குறாரு. அப்படியே தலையில் அசைச்சு பார்த்த உடனே கண்ணை திறந்துட்டாருன்னு உள்ளே ஓடி போனார். அவர் போன உடனே பேசுறேன்னு உடனே அதிலெல்லாம் எடுத்துகிட்டு என்ன பேசுகிறாங்க கேட்டால், அவர் முதல் கேள்வி, பிரதர் தினகரன் வந்தார், அவர் எங்கேன்னு கேட்டார். இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். டாக்டர்ஸ் எல்லாம் ஓடி வந்தாங்க, பார்த்தாங்க, நல்ல மாற்றம், எல்லாமே மாண்டிட்டோம், பார்த்தா எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்குது. அப்புறம் வந்து அவர் கேட்குறார், பிரதர் தினகரன் வந்தார் எங்கேன்னு கேட்டால், இவர் சொன்னால் நீ கோமாவில் இருந்த, உனக்கு என்ன நடக்குன்னு உனக்கு தெரியாது, பிரதர் வந்தது உனக்கு எப்படி தெரியும், இப்போ தான் வந்துட்டு போகிறாங்க. அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நான் வந்து என்னுடைய ஆத்மா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது, தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நான் நின்று கொண்டிருந்தேன். அப்போது ஒரு சத்தம் கேட்டார், லார்ட் ஐ நீட் ஹிம், சென்ட் ஹிம் பேக். ஆண்டவரே இவர் எனக்கு வேணும், அவரை திரும்ப அனுப்பும் அப்படின்னு ஒரு சத்தம் பரலோகத்தில் வந்து அப்படியே துவனித்தார். தினகரனுடைய சத்தம் எனக்கு தெரியும்,
அதே குரல் பூமியில் பிரதர் என்ன பேசுகிற குரல் பரலோகத்தில் துணிக்கிற அப்படியே சிங்காசனத்துக்கு முன்னால். சிங்காசனத்தில் அமர்ந்திருந்த ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார், என் மகன் உன்னை கேட்கிறான், நீ போ பூமிக்குன்னு சொன்னார். என் மகன் உன்னை கேட்கிறான், திரும்பி போனார். அடுத்த நிமிஷம் நான் கண்ணு திறந்துட்டேன். நம்முடைய ஜெபத்துக்கு எப்படி பதில் வருது பாருங்க. ஒன்று ராஜாக்கள் 17:22 பாருங்க. கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பூமியிலிருந்து எலியா ஜெபிக்கிறார். அந்த சத்தம் பரலோகத்தில் துணிக்கிறது. பிள்ளையினுடைய ஆத்மா திரும்பி வந்தது. தினகரன் ஆஸ்பத்திரியில் நின்று ஒரு சின்ன ஜெபம் பண்றாங்க. பரலோகத்தில் அந்த சத்தம் துணிக்குது. தேவன் பதில் கொடுக்கிறார். மறித்த அந்த ஆத்மாவுக்குள்ளே ஜீவன் திரும்ப வருகிறாரு. இதுதான் நம்முடைய ஜெபத்துக்கான பதில். நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து, குடிசை வீட்டில் இருந்து ஜெபிச்சாலும், ஒரு மரத்தடியில் உட்காந்து ஜெபிச்சாலும், சர்ச்சில் உட்காந்து ஜெபித்தாலும், உங்கள் வீட்டில் இருந்து ப்ரேயர் ரூமில், பெட்ரூமில் எங்கேருந்து ஜெபிச்சாலும், கிச்சன்லேருந்து ஜெபித்தாலும், விசுவாசத்தோட இயேசுவே நீ ஜெபிக்கும் போது அந்த சத்தம் பரலோகத்தில் துணிக்கும். நீங்கள் விசுவாசிங்க. தேவன் அதை கேட்கிறார். யார் கூப்பிடுவது? என் மகன், என் மகள். என்ன கேட்கிறான் என் மகன்? என்ன கேட்கிறாள் என் மகள்? தேவன் உடனே பதில் தருகிறார். நம்முடைய ஜெபம் பார்த்தீங்களா, அவங்க எவ்வளோ உரிமையோடு கேட்டாங்க. லார்ட் ஐ நீட் ஹிம், சென்டிங் ஹிம் பேக். இந்த ஜெபத்தை யோசித்து பாருங்கள். தேவனோடு எவ்வளவு நெருக்கமாக இருந்தால் அப்படி ஜெபிக்க முடியும். நீங்கள் ரட்சிக்கப்படாட்டா பிச்சைக்கார மாதிரி தான் கேட்கணும். ஆண்டவரே நான் பாவினது, எனக்கு எப்படியாவது இறங்கும். அது பிச்சைக்காரன் ஜெபம். ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையை மாறிட்டா நீங்கள் அப்போ தான் அதிகாரத்தோட உரிமையோடு ஜெபிக்க முடியும். அதுவும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆண்டவரோட நெருக்கமாக இருந்தால், தினம் வேதம் வாசித்து ஜெபம் பண்ணி இயேசுவோட நெருக்கமாக இருந்தால் உரிமையோடு ஜெபிக்கலாம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளை நான் வந்திருக்கிறேன், உம்முடைய மகள் வந்திருக்கிறேன், உம்முடைய மகன் வந்திருக்கிறேன், நீர் எனக்கு இதை செய்யணும். நீங்கள் தினம் ஆண்டவரோடு நடக்கிறவங்களா, தியானிக்கிறவங்களா, கர்த்தரோடு பேசுகிறவங்களா இருந்தால் நீங்கள் உரிமையோடு ஜெபிக்கலாம். என்றைக்கோ ஒரு நாள் ஜெபம் பண்ணால், யார் இது, எவ்வளோ நாள் எங்கே போனேன் காணோம், இப்போ தேவை வந்தோன்னு வந்திருக்கியா அப்படின்னு நினைக்க தோன்றும். யோசித்து பாருங்கள். டெய்லி பேசிக்கிட்டே இருக்கீங்க, ஆண்டோட ஐக்கியமாக இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்கள் ஜெபத்துக்கு அவர் எவ்வளோ மரியாதை கொடுப்பார் தெரியுமா? அது மாதிரி ஜெபம் என்பது அவ்வளோ வல்லமை உள்ளது. உரிமையோடு தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுவது. அதே மாதிரி 1 ராஜாக்கள் 18:36 பாருங்கள். அக்கினிக்காக ஜெபிக்கிறார் கர்மேல் பர்வதத்தில். என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். எவ்வளோ ஜெபிக்க கடினமான ஒரு ஜெபம். ஆண்டவரே என்னை கேட்டருளும், அக்கினி இறங்கணும் ஜெபம். அந்த ஒரு கடினமானது ஜெபம் என்பது ஒரு போராட்டம். அதனால தான் பாருங்கள், மத்தேயு 6:11 வாசிக்கும் போது, லார்ட்ஸ் ப்ரேயரில் இயேசு ஜெபிக்கும் போது, அந்தந்துள்ள ஆகாரத்தை இந்தியங்களுக்கு தாரும். இதுங்களா அது உரிமையோடு கேட்பது. உங்களுடைய பிள்ளை எல்லாம் தாரும் அப்படி கேட்பது. அந்த லார்ட்ஸ் ப்ரேயர்லையும் அதை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ ஆதியாகமம் 32:26 பாருங்கள். யாக்கோபு ஜெபிக்கிறார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய உம்மை போக விட மாட்டேன். Bless me Lord, I won't leave you. நான் உம்மை விட மாட்டேன். அந்த மாதிரி போராடி, தேவனோட போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வரை ஜெபம் செய்வது. அதான் பாருங்க போகிற ஜெபம் என்பது. எலியா அதே மாதிரி 1 ராஜாக்கள் 18 கடைசியில் 42 பார்த்தீங்கன்னா மழைக்காக ஜெபிக்கிறார். ஒரு முறை ஜெபிக்கிறார், மழை வர்றதுக்கு அறிகுறி இல்லை. இன்னொரு முறை ஜெபிக்கிறார், 7 முறை ஜெபிச்சிட்டார். அப்புறம் உள்ளங்கேளு மேகம் எழும்புகிறாரு. பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபிப்பாதான் ஜெபம். பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் போராடி பெற்றுக்கொள்ளுவது. அதனால ஆண்டு சொல்ல, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க, விட்டாதுங்க, தொடர்ந்து ஜெபிங்க. சுகம் தந்தாதான் முடியும். குழந்தைக்கு அற்புதம் செய்யுங்க. எனக்கு இந்த கடன் பிரச்சனையை மாற்றுங்க, எங்களுக்கு இந்த தடையை மாற்றுங்க, எங்களுக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. நாங்கள் உங்களுடைய பிள்ளை, உங்கள் குடும்பம், நீங்கள் எங்களுடைய தகப்பன், செஞ்சுதான் ஆகணும் ஆண்டவரே. உரிமையோடு நீங்கள் போராடுவது. அப்படி போராடி நீங்கள் பெற்றுக்கொள்ளுவது. வட இந்தியாவில் குஜராத்தின் தென்பகுதியில் ஆதிவாசி மக்கள் நிறைய இருக்கிறாங்க. அவங்க மத்தியில் ஆறுதர் ஜபராஜின்னு ஒரு அண்ணன் ஊழியம் செய்கிறாங்க. FMBB நண்பஸ்வி ஜபக்குள்ள மிஷினரி ஆறுதர் ஜபராஜ் ரொம்ப தியாகத்தோடு அவங்க மத்தியில் ஊழியம் செய்கிற தேவ மனிதர். அவங்களாம் மேன் ஆஃப் காட். அவங்கள நான் பார்த்துருக்கேன், எனக்கு பர்சனலாக தெரியும். அவங்க மத்தியில் போயிருக்கிறேன். நான் ஒரு முறை அங்கே மத்தியில் 3 நாள் ஊழியத்துக்காக போயிருந்தபோது ஒரு தம்பி கிஷான் அப்படின்னு ஒரு தம்பியை கூட்டு வந்து காமிச்சாங்க எனக்கு. அண்ணா இவன் இறந்து வந்த கிஷான் என்கிற தம்பியை பற்றி ஒரு காரியத்தை எனக்கு சொன்னாங்க. முதல்ல அந்த நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டால், முதல்ல உங்களுக்கு விளக்கி சொல்லிடுறேன். அந்த ஆதிவாசி மக்கள் ஒரு ஏழை குடும்பம், கணவன் மனைவி, ஒரு வீட்டில் அவங்களுக்கு 3-4 பொம்பளை பிள்ளைங்க, ஒரே ஒரு பையன். அப்போ மற்றெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க, ஒரு பையன் அப்படின்னா ரொம்ப செல்லமாக வச்சுருப்பாங்கல்ல. அது மாதிரி அவன் மேலே ரொம்ப பேட்டு தாய் தகப்பனுக்கு. தகப்பனார் கூலி வேலை செய்கிறவர். வாரம் முழுவதும் பட்டணத்தில் போய் கட்டட வேலைகளை வேலை செய்துட்டு சனிக்கிழமை வந்துடுவார்.
ஞாயிற்றுக்கிழமை பக்கத்து ஊரில் நடக்கிற சர்ச் ஆராதனைக்கு போயிட்டு வருவோம். அந்த கிராமத்தில் கொஞ்சம் குடும்பம், ஒரு சில குடும்பங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. பக்கத்து கிராமத்தில் இருக்க சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் போயிட்டு வருவாங்க. மற்றபடி எல்லாரும் கிறிஸ்துவ அறியாதவங்க, இந்து மக்கள் தான். இப்போ இவங்க வந்து அந்த வேலைக்கு போயிட்டு சனிக்கிழமை தான் வருவார். ஒரு நாள் இந்த ஸ்கூல் லீவு, இந்த தம்பி மத்தியானத்தில் சாப்பாட்டுக்கு பிறகு ஒரு 3 மணிக்கு போல் இந்த கிராமத்தின் பிள்ளைகள் பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது, பெரிய குளம், தண்ணீர். சின்ன பிள்ளைகள்லாம் நீச்சல் அடித்து விளையாடுவாங்கல்ல. நாங்கள் சின்ன வயசில் எங்கள் ஊர் 4 மாவட்டத்தில் வாய்க்கால் இருக்குது, பெரிய குளமும் இருக்குது, வாய்க்கால் இருக்குது. அப்போ நான் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் ஒரு நாளைக்கு 3 முறை லீவு நாள்னா போய் வாய்க்காலில் விளையாடுவோம். அந்த மாதிரி விளையாடுறது, தொட்டு பிடிச்சி விளையாடுறது, நிறைய விளையாட்டுகள், மூங்கி போய் விளையாடுறது, இதெல்லாம் தண்ணியில் செய்கிறது கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த மாதிரி ஒரு குளத்தில் இந்த சின்ன பிள்ளைகள் போய், இந்த பையன் இவங்க சைஸ் ஸ்கூலில் படிக்கிற பாய்ஸ் எல்லாம் போய் விளையாடினாங்க. தண்ணிக்குள்ளே விளையாடினாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா எல்லோரும் இருக்கிறாங்க, 10-15 பேர் விளையாட. கிசானை காணவில்லை. எல்லாம் பார்க்குற கிசானை காணும்னு தேடுறாங்க. என்னாச்சு பார்த்தா கிசானை இல்லை, காணும். தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டானோன்னு அப்போ தான் பயம் வந்தது. எப்போ மூழ்கினா தெரியாது, ஓடி போனாங்க. ஊருக்குள்ளே ஓடி போய் கிசானை காணும், தண்ணிக்குள்ளே போனவன் வரல அப்படின்னு சொன்னோடனே எல்லா வாலிபர்லாம் ஓடி வந்து குளத்துக்குள்ளே தேடுறாங்க. பல நிமிட நேரத்துக்கு அப்புறம் அவன் போய் சகதிக்குள்ளே சொருவிட்டான். அந்த குளத்து சகதிக்குள்ளே மாட்டிட்டு வெளியே வர மூச்சு முடி இறந்துட்டான். அவனை தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்கு பல நிமிஷம் நேரம் ஆயிட்டு. அதனால் மரித்து போனவனா வெளியே எடுத்தாங்க, இறந்து போயிருந்தான். எப்படி இருக்கும் அந்த தாய்க்கும்? பிள்ளை ஊரை திரண்டு வந்தது. செத்து போன கிசானை கொண்டு போய் வீட்டில் கடத்தி வச்சாங்க. தாயும் அவருடைய சகோதரி மேலே அழுகிறாங்க, கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. தகப்பனார் வேலைக்கு போயிருக்கிறார், மகன் மேலே ரொம்ப பிரியம். அப்போ ஆள் அனுப்புகிறாங்க, மகன் இறந்துட்டான்னு சொல்லி. அவங்க வந்தால் தான் அடக்கம் பண்ண முடியும். ஆள் அனுப்பிட்டாங்க. சாயங்காலத்திலேருந்து வீட்டில் வச்சுருக்கிறாங்க. ராத்திரி ஆகிவிட்டது. சொன்னாங்க, இனிமேல் ராத்திரியில் அடக்கம் பண்ண முடியாது, இனிமேல் நாளைக்கு தானே அடக்கம் பண்ணோன்னு. ராத்திரி 9 மணி, கிராமம் ஒரு 9 மணி வரைக்கும் எல்லோரும் இருந்தாங்க. ஒவ்வொருவராக அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. காலையில் வர்றோம், நாளைக்கு அடக்கம் பண்ணலான்னு சொல்லி. எல்லோரும் போன பிறகு இந்த தாயும் அந்த பிள்ளைகள் 3-4 பெண் பிள்ளைகள், எல்லாம் இளம் பிள்ளைகள் இருந்தாங்க. திடீர்னு இந்த தாய்க்குள்ளே எல்லாம் போன பிறகு தான் நம்ம வந்து அழுதுகிட்டே இருப்போம். கொஞ்சம் அமைதியாக தனியாக விடும்போது தான் யோசனை வரும்ல. அந்த நேரத்தில் அவங்களுக்குள்ள உள்ளத்தில் ஒரு ஏவுதல் வந்தது. லாசரு மரித்து 4 நாள் கழித்து இயேசு உயிரோடு எழுப்பினார். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்குல்ல. இதை பிரசங்கத்தை அவங்க கேட்டிருக்கிறாங்க. மிஷினரி பிரசங்க சர்ச்சுக்கெல்லாம் போகிறாங்கல்ல. இயேசு மரித்து போன லாசருவை 4 நாள் கழித்து உயிரோடு எழுப்பினார். இந்த தாய்க்குள்ள ஒரு விசுவாசம் வந்து, ஏன் என் கிசானை ஆண்டவர் எழுப்பக்கூடாது? அப்போ உடனே அவங்க பிள்ளைகிட்ட சொன்னாங்க, நம்முடைய கிசானை இயேசு உயிரோடு எழுப்ப முடியும். லாசருவை 4 நாள் கழித்து உயிரோடு எழுப்பினா ஏன் நம்ம கிசானை அவர் எழுப்பக்கூடாது? அவர் வல்லமை உள்ளவர், நம்ம ஜெபம் பண்ணலான்னு சொல்லி இந்த பிள்ளைகள், தாயும் பிள்ளைகளும் முழங்கால் படிட்டாங்க பிணத்தை சுற்றிலும். அவன் சாயங்காலமே இறந்துட்டான் 3-4 மணிக்கு. இப்போ 9 மணிக்கு மேலே ஆயிற்று. 5-6 மணி நேரம் கடந்து விட்டார் அவன் இறந்து. இப்போ ஜெபிக்கிறாங்க இவங்க, தாயும் பிள்ளைகளும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. ஒரே காரியம் தான், ஆண்டவரே லாசருவை உயிரோடு எழுப்பின ஆண்டவர் எங்கள் கிசானை உயிரோடு எழுப்போம். பார்த்தீங்களா? அதிகாரத்தோட உரிமையோட. ஏன்னா இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்காங்க, உரிமையோட ஜெபிக்கிறாங்க. லாசருவை உயிரோடு எழுப்பினீர, எங்கள் கிறிஸ்தான எங்களுக்கு வேணும், அவனை எழுப்பி தாரும் அப்படின்னு சொல்லி இயேசுவை பிடித்து விடாமல் ஜெபிக்கிறாங்க. 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, ஜெபத்தை நிறுத்தலை. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு விட்டு விடவில்லை. லாசருவை உயிரோடு எழுப்பினீங்க, 4 நாள் கழிச்சு எழுப்பினீங்க, கிறிஸ்தான எங்களுக்கு எழுப்பி தாரும். அந்த பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, தாயார் ஜெபிக்கிறாங்க. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், நடு ராத்திரி நேரம் ஆகிவிட்டது. இவங்க ஜெபத்தை விடலை, விடாப்படியா ஜெபிக்கிறாங்க, போராடுறாங்க ஜெபத்தில். கிசானிங்களுக்கு வேணும், அவனை உயிரோடு எழுப்பி தாரும். நடு ராத்திரி நேரம் கடந்து விட்டாரு. திடீரென்று செருமி கொண்டவன் எழும்பி உட்கார்ந்தான். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சாயங்காலத்தில் மரித்து போன நடுராத்தில் கிட்டத்தட்ட 7-8 மணி நேரம் கழித்து அவன் உயிரோடு எழும்பி உட்கார்றான். உட்கார்ந்தோன்னு அப்படி பார்க்குறான். தாய் சகோதரிகள் இருக்கிறாங்க. அம்மா எனக்கு பசிக்கணுமான்னு சொன்னான். உடனே பாரு அவங்க ரொட்டி சுட்டு அவனுக்கு கொடுத்தாங்க. ராத்திரியே காலையில், இது ராத்திரி 11 மணி அப்படி ஆகிவிட்டார். காலையில் அடக்கத்துக்கு ஊரே திரண்டு வரல. வந்தால் கிசான் உயிரோடு வந்து நிற்கிறான். அப்படி வந்து நிற்கிறான் வீட்டில். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். கிராமத்துக்கே தெரியும் அவன் மரிச்சு போனார். பல மணி நேரம் அங்கே தான் பெண்ணமாக இருந்தது அவங்களுக்கு தெரியும். இப்போ உயிரோடு வந்து எப்படி உயிரோடு வந்தான்? நாங்கள் ராத்திரியில் ஜெபமானோம் இயேசுகிட்ட, எங்கள் இயேசு அவனை உயிரோடு எழுப்பி விட்டார். எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த கிராமத்தில் 1-2 குடும்பம் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருந்தாங்க. இந்த அற்புதத்திற்கு பிறகு முழு கிராமமும் மாறிவிட்டார். முழு கிராமமும் இயேசுவின் பக்கமாய் வந்து விட்டார். நான் அந்த ஊருக்கு போயிருந்தாங்க.
அங்கே போயிருந்தபோது அந்த ஊர் பக்கத்தில் கேம்பனுக்கு போயிருந்தபோது இந்த ஆர்தர் ஜெபராஜ் அண்ணன் மூலமாக அதை அறிந்து நான் சொன்னேன், அந்த அவனை பார்க்கணும், ஏசு உயிரோடு எழுப்பினாரு, 5-6 மணி நேரம் கழித்து மறித்து அவனை பார்க்கணும்னு சொன்னால் ஹாஸ்டலில் இருக்கான் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. நான் முதல்ல கேட்டேன், அவனுடைய தாயாரை பார்க்கணும். அந்த தாயாரை கூட்டம் எவ்வளோ பெரிய விசுவாசம் அவங்களுக்குள்ள. அந்த தாயார் ஒரு ஏழை தாயார், ரொம்ப படிப்பறிவு கிடையாது, கிராமத்தில் இருக்கிறவங்க. அவங்க வந்து உட்காந்து அவங்கள்ட்ட ரொம்ப பேசலை, அவங்க அமைதியாக இருக்கிறாங்க, கொஞ்சமாக பேசுகிறாங்க. எனக்கு அவங்கள பார்த்து ஆச்சரியம், எப்படிப்பட்ட விசுவாசம். மறித்து போன என் பையனை இயேசு உயிரோடு எழுப்புவார் என்ற விசுவாசம். அப்படி ஜெபிச்சாங்க பாருங்க. அவன் உயிரோடு அவனை கூட்டிகிட்டு வந்தாங்க. பார்த்தேன் 4 மாடிக்கு வந்தேன், திறப்பின் வாசல் ஜெபத்தில் வந்து சாட்சி சொல்லி பாருங்கள், இன்றைக்கி பெரிய ஆளாக இருப்பான் அவன். இன்றைக்கி உயிரோடு இருக்கிற ஆண்டவர் பாருங்கள், இயேசு ஒரு ஏழை தாயார் இந்த சின்ன பிள்ளையுடைய ஜெபத்தை கேட்டு செத்து போனவனை உயிரோடு எழுப்பினார். சாட்சி நான் நேரில் பார்த்தது. இந்த கிராமமே ஆண்டவர் பக்கம் திரும்பி விட்டார். பார்த்தீங்களா? வேதாகமத்தில் சொல்லப்பட்ட இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இன்றைக்கு அற்புதம் செய்கிறவர். ஆனால் ஜெபிக்கணும். அந்த தாயும் பிள்ளைகளை விடாப்படியாக ஜெபித்தாங்க, எழுப்பணும் ஆண்டவரேன்னு சொல்லி. அந்த ஜெபத்தை தேவன் கேட்டார். நீங்கள் இன்றைக்கி ஜெபிங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? வியாதி, கடன் பிரச்சனை, போராட்டம், என் கணவர் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், நீங்கள் அந்த அற்புதத்தை செய்யணும், ஆண்டவரே இதை நடக்கணும், நீங்கள் ஜெபிங்க. அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்கும்போது உரிமையாக ஜெபிக்கலாம். அப்படி ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுறது அவருடைய சித்தம், உரிமையாக நீங்கள் ஜெபிக்க முடியும். சில காரியம் உங்களுக்குள்ள அந்த தேவ சித்தத்தை தெளிவாக தெரிஞ்சுதான் நீங்கள் போராடி ஜெபிக்கும் போது அதில் ஆண்டவர் அற்புதம் செய்து விடுவதை பார்க்கலாம். தேவனுக்கு சித்தமில்லாத காரியத்துக்கு நீங்கள் போராடி கொண்டே இருந்தால் அந்த ஜெபத்துக்கு பதில் வராது. அதனால தான் முதல்ல அது தேவ சித்தமா என்பதை தெளிவாக அறிந்து கொண்ட பிறகு தான் நீங்கள் போராடி ஜெபிக்க முடியும். அப்போ தான் அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கும். தேவனுக்கு சித்தமில்லாத காரியத்தில் போராடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு, நேரம் வேஸ்ட்டு, கடைசியில் முடிவில் ஒன்றும் இருக்காது. நீங்கள் சோர்ந்து தான் போவீங்க. அதனால் தேவ சித்தம் என்னதை கவனிக்கணும். சரி, இப்போ அடுத்து சில காரியத்தை சொல்லிட்டு ஜெப வேலைகளை சொல்ல போகிறேன். என்னென்னா, இந்த ஜெபத்தில் ஒன்று தேவனோடு போராடி பெற்றுக்கொள்வது. ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுங்க, கடன் பிரச்சனை மாற்றுங்க, என் குடும்பத்தை ரட்சிங்க, இந்த அற்புதம் நடக்கணும்னு போராடி தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வது ஜெபம். விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், போராடணும். ரெண்டாவது, சாத்தானுக்கு விரோதமாய் போராடி அவனை ஜெயிப்பது, அதுவும் ஜெபத்தில் தான். அது போராட்ட ஜெபம், வார்ஃபேர் பிரேயர் என்று சொல்லப்படுவது. அது எபேசியர் 6 அதிகாரம் 11-12 வேதத்தில் இருக்கு. பாருங்களேன், பைபிளை திருப்புங்க. பாருங்க, எபேசியர் 6 அதிகாரம் 11-12 பாருங்க. ஒன்று, நம்முடைய தேவைக்காக, நம்முடைய காரியத்துக்காக தேவனிடத்தில் போராடி தகப்பனிடத்திலிருந்து பிள்ளைகள் உரிமையாக கேட்டு பெற்றுக்கொள்வது. இன்னொன்று, சாத்தானுக்கு விரோதமாய் போராடி ஜெயம் எடுப்பது, அதுவும் ஜெபத்தில் தான். இது போராட்ட ஜெபம். பாருங்க 11-12, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்பது. எப்படி எதிர்க்கிறது? கண்ணுக்கு தெரியாத எதிரி. எதிர்க்கிறேன்னு ஒரு ஆளை பார்த்தா அவன்கிட்ட சண்டைக்கு போகலாம். கண்ணுக்கு தெரியல எதிரி, அது ஒரு வானமண்டலத்தின் ஆவி, பொல்லாத ஆவிகள். அவனை எப்படி எதிர்க்கிறது? பரிசுத்தாவிக்குள்ளே நிரம்பி ஜெபத்தில் தான் எதிர்க்க முடியும். இது போராட்ட ஜெபம், சாத்தானை எதிர்க்கிற ஜெபம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மாம்சமும் இரத்தமும் உடைய மனிதர்களோடு நம்முடைய போராட்டம் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். அப்போ அவனை எதிர்த்து ஜெபிப்பது, ஒரு யுத்தம் பண்ணி ஜெபம் செய்வது, இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜெபத்திற்கு விரோதமாக எப்போவுமே சாத்தான் போராடுவான். ஜெபிக்கிறது தான் பிசாசுக்கு பிடிக்காது, நல்லா அறிந்து கொள்ளுங்க. ஜெபத்துக்கு விரோதமாய் போராடுவான். தானியேல் 6 அதிகாரம் 10 வாசித்த 6 அதிகாரத்தில் தானியேல் தினம் 3 வேளை முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறவர். ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்துவார். அதான் அவருடைய பழக்கம். அவர் யுத்த ஜெபம் பண்ணுவார். அந்த தேசத்தில் நிறைய மந்திரவாதங்கள், பில்லு சுனியங்கள், குறி சொல்கிறவங்க, அது மாதிரி நீங்கள் தானியேல் புஸ்தகத்தை வாசித்தா தெரியும். அவங்க நிறைய நிறைஞ்சிருக்கிறாங்க. ராஜாக்களும் அது மேலே தான் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அதுக்கு மத்தியில் தானியேல் இருக்கிறதுனால அவர் போராடி போராடி ஜெபம் பண்ணி அந்த கிரியைகளை முடக்கி விட்டார், மந்திரவாதங்களை முடக்கி விட்டார், பில்லு சுனியங்களை முடக்கி விட்டார், குறி சொல்லுகிற ஆவியின் கிரியைகளை எல்லாம் முடக்கி விட்டார். அதனால தானியேல் மேலே அவங்களுக்கு கோபம், பிசாசு கோபம், அவனை அழித்து விட வேண்டும் என்று தந்திரமாக எழும்பி சிங்க கபியிலே போடும்படியான ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறான். இதெல்லாம் பார்க்குற எதனால என்று சொன்னால், இவன் ஜெபத்தை தடுக்கணும். இவன் ஜெபிக்கிறதுனால சாத்தானால செயல்பட முடியவில்லை. ஜெபிக்கிறவங்களுக்கு விரோதமாக போராட்டம் வரும், பிசாசு எழும்புவான்.
பயப்படாதங்க. சிங்கத்தின் கெபி உங்களுக்காய் திறக்கப்பட்டாலும் சிங்கத்தின் வாயை கட்டுகிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். சிங்கத்தின் வாயை கட்டி தானியேலை வெளியே கொண்டு வந்த சம்பவத்தை வேதத்திலே பார்க்கிறோம். அப்போ ஏன் அவன் போராடுகிறான்? சாத்தான் ஏன் போராடுறான்? ஜெபிக்கணுக்கு விரோதமா? அப்போ ஜெபிக்கிற நாம் ஏன் போராடி ஜெபிக்கணும் என்றால், நீங்கள் நல்ல பிசாசின் தந்திரங்கள், அதான் வசனம் சொல்லு, பிசாசினுடைய தந்திரம், அவன் தந்திரமாய் செயல்படுகிறவன். சாத்தானே இல்லைன்னு மக்களை நம்ப வைக்கிறதா சாத்தானுடைய தந்திரமான முதல் வேலை. சாத்தானே கிடையாது, பிசாசு கிடையாது, மக்களை நம்ப வைக்கிறத பிசாசுடைய பெரிய தந்திரம். அவன் தந்திரமாய் செயல்படுவான். இப்போ நல்ல கவனிங்க, நம்ம முதல்ல பார்த்தோம், எல்லா ஆத்மாக்களும் ரட்சிக்கப்பட நம்ம ஜெபிக்கணும். உங்கள் தெருவில் உள்ளவங்க, ஸ்கூலில் உள்ளவங்க, காலேஜில் வேலை செய்கிற இடத்துல பார்க்குறவங்க எல்லா ஆத்மாக்களும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிவை அடையணும். இதுக்கு தான் நம்ம முக்கியமாக ஜெபிக்கணும். நம் தேசத்தில் இருக்கிற 139 கோடி மக்களும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியணும். இதுக்கு தான் நம்ம ஜெபிக்கிறோம். உங்கள் கிராமத்தில் உள்ளவங்க, இதான் முதலாவது நம்முடைய ஜெபம், நம்முடைய தேசத்துக்காக மக்களுக்கான ஜெபம். அதிகாரத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபிக்கணும். அதில் எப்படி இந்த ஆவிக்கிரியை செய்யலாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ இப்படி ஜெபிக்கும் போது ஆத்மா ரட்சிக்கப்படுவதுதான் முக்கியம், சத்தியத்தை அறியணும், அதுக்கு தான் முக்கியமாக ஜெபிக்கணும். அப்போ இதை தடுக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேத வசனம் நல்லா கவனிங்க. அப்போ தான் நீங்கள் போராடி ஜெபிக்கிறதுடைய அர்த்தத்தை விளங்கி கொள்ள முடியும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எடுங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 247ஆம் பக்கம் புதிய ஏற்பாட்டில். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஒரு ஆத்மாவை ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியணும்னு நீங்கள் ஜெபிக்கிறீங்க. அவங்க ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாங்க, இயேசு ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சுவிசேஷம் என்கிற ஒளி அவருடைய மனதிலே பிரகாசமாக இராதபடிக்கு சாத்தான் அவருடைய மனதை குருடாக்கினான். அவருடைய மனதை சாத்தான் குருடாக்கி விட்டான். இப்போ ஒரு ஆளுக்கு கண்ணு தெரியலன்னு வைங்களேன், கண்ணு தெரியாத ஒரு ஆள்கிட்ட போய் நீங்கள் கையில் செயலை காங்க, 2 5 காமிக்கிறேன்னா அவனுக்கு ஒன்றும் தெரியும், அப்படியே இருப்பாங்க, அவ்வளோதான். ரியாக்ஷனே காட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கண்ணு தெரியாது. கண்ணு திறக்கப்பட்டா நீங்கள் செய்கை காமிக்கிறது அவங்க பார்க்க முடியும். அதே மாதிரி சாத்தான் மனக்கண்ணை குருடாக்கிட்டா இயேசு உங்களை நேசிக்கிறாரு, உங்களுடைய பாவத்தை மன்னிப்பார், பாவத்தை விடுதலை தருவார், சமாதானம் தருவார், பரலோக பாக்கியம் தருவார்னு சொன்னாலும் அவங்களுக்கு மனக்கண் குருடாய் போச்சு இல்லை, கேட்கவே மாட்டாங்க. அவங்க வேறு ஏதோ சம்மந்தம்லாம் பேசுவாங்க. நம்ம ஆண்டவரை பற்றி பேசுனா அவங்க மதத்தை பற்றி பேசுவாங்க, ஜாதியை பற்றி பேசுவாங்க. நான் ஜாதியை பற்றி மதத்தை பற்றி பேசலையே, அவங்களை ரட்சிக்கிற ஆண்டவரை பற்றி பேசுகிறேன்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு பேசுவாங்க. ஏன்னா அவங்க என்ன தான் சொன்னாலும் அவருடைய மனக்கண் குருடாக்கப்பட்டு இருக்கிறது. அந்த மனக்கண் திறக்கப்பட்டாதான் இந்த சுவிசேஷத்தின் ஒளி போய் ரட்சிக்கப்படுவாங்க. அப்போ என்ன பண்ணணும்? மனக்கண்ணை குருடாக்குறது யாரு? சாத்தான். அப்போ நீங்கள் ஜெபிக்கணும். அதுதான் போராட்ட ஜெபம். இந்த ஆத்மா ரட்சிக்க கூடாதபடி மனக்கண்ணை குருடாக்குற பிசாசை நான் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் இரத்தத்தை தெளித்து அவனுடைய வல்லமையை புறம்பாக்குகிறேன். அந்த ஆத்மா ரட்சிக்கப்படுவதை தடுக்கிற ஆவியை கடிந்து கொள்ளுகிறேன். போராட்ட ஜெபம். அந்த ஜெபம் பண்ண பிறகு பாருங்க, அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்ட உடனே ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அப்போஸ்தலர் 16:14 வாசிக்கும் போது பவுல் பிரசங்கம் பண்றாரு. லீதியான் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும்போது கர்த்தர் லீதியாவுடைய உள்ளத்தை திறந்தார் வசனம் சொல்லுது. அவருடைய இருதயத்தை சாத்தான் குருடாக்கி வச்சிருந்தான். கர்த்தர் அந்த இருதயத்தை திறந்த உடனே ரட்சிக்கப்பட்டு விட்டான். அப்போ யாராக இருந்தாலும் ஏன் அவங்க ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாங்க? ஏன் இந்த சத்தியத்தை அறிந்தோ இயேசு ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, சாத்தான் மனக்கண்ணை குருடாக்கிட்டான். உங்கள் வீட்டில் உங்கள் கணவர் ரட்சிக்கப்படல, பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, அண்ணன் ரட்சிக்கப்படல, இந்த தெருவில் உள்ளவர்கள் அப்படி இருக்காங்கன்னா சாத்தானுடைய மனக்கண்ணை குருடாக்கி இருக்கிறான். இவங்க ரட்சிக்கப்பட்டு விடக்கூடாது, இதே பாவத்தில் வாழ்ந்து தவறான நம்பிக்கையில் வாழ்ந்த நரகத்துக்குள்ளே என் கூட வரணும்னு சாத்தான் தடுக்கிறான். அப்போ நீங்கள் அந்த சமயத்தில் ஜெபிக்கணும். இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் ரத்தத்தை தெளித்து அந்த சத்துருவின் கிரியை அழிக்கப்பட, ரட்சிப்பை தடுக்கிற ஆவி அழிக்கப்பட ஜெபிச்சிங்கன்னா அவருடைய மனக்கண் திறக்கப்படும். அப்போ ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படணுமானா இந்த போராட்ட ஜெபம் அவசியம். இன்னொரு வசன வாசத்தை ஜெபிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் எடுங்க, 25-26 வசனம். இந்த சாத்தான் முதல்ல மனக்கண்ணை குருடாக்குறார். ரெண்டாவது என்ன பண்ணுறான் பாருங்க, 25-26. 2 தீமோத்தேயு 2:25-26. எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அளிக்கத்தக்கதாக. ஒரு ஆத்மா மனம் திரும்பணுமானா அந்த ஆத்மா மனம் திரும்புவதற்கு நம்ம கருத்தா ஜெபிக்கணும். அவங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு விடாதபடி சாத்தான் தடுத்துக்கிட்டே இருப்பான். அதுக்கு என்னென்ன பண்ணுறான் பாருங்க. 26ஆம் வசனத்தில் பிசாசனுடைய இச்சையின்படி செய்ய
அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். அப்போ பாருங்களேன், 2 கொரிந்தியர் 2:4 மனக்கண்ணை சாத்தான் குருடாக்குகிறான். இந்த இடத்துல 3 காரியத்தை பவுல் எழுதுகிறார். 1, சாத்தான் அடிமைப்படுத்துகிறான். பாருங்க, பிசாசனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிறவர்கள், சாத்தானால் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறவங்க, அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடையணும். ஆண்டவரே, சாத்தானின் அடிமைத்தனத்தின் விடுதலை அடையணும். அப்பதான் அவங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்பட முடியும். அந்த விடுதலைக்காக ஜெபிக்கணும். அடுத்தது பாருங்க, மயக்கம் தெளிந்து மயக்கி வச்சிருக்கிறான் சாத்தான் சிலரை. இப்போ குடிச்சிட்டு ஒருத்தர் மயக்கத்தில் காண வைங்களேன், அவன்கிட்ட போய் என்ன பேசினாலும் விளங்காதையா, அவன் குடியில் இருக்கிறான், மயக்கத்தில் இருக்கிறான், மயக்கம் தெளிஞ்ச பிறகு நாளைக்கு பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் பேசினா முன்னால் உள்ள மறந்துடும். சாத்தான் நிறைய பேரை மதம் என்கிற வைராக்கியத்தில் நிறைய பேரை மயக்கி வச்சிருக்கிறான். ஜாதி என்கிற மயக்கத்தில் நிறைய பேரை மயக்கி வச்சிருக்கிறான். தவறான நம்பிக்கை என்கிற மயக்கத்தில் நிறைய பேரை பிசாசை மயக்கி வச்சிருக்கிறான். அந்த மயக்கம் தெளியணும். இப்போ குடிகாரத்தை அப்படியே மயக்கத்தில் இருந்தால் என்ன செய்யும்? தண்ணியை ஊற்றுவாங்கல்ல, மயக்கம் தெளியட்டும். நீ அது மாதிரி மூஞ்சில் தண்ணி அடிப்பாங்க. தெளிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் நீங்கள் தெளிக்கணும். இயேசுவின் ரத்தத்தை இந்த ஆத்மா மேலே தெளிக்கிறேன். அந்த மயக்கத்திலிருந்து வெளியே வரட்டும், சாத்தானுடைய மயக்கத்திலிருந்து வெளியே வரட்டும். ஆண்டவரே, அவங்க உணர்வுள்ள இருதயமாக மாறட்டும், ரட்சிக்கப்படணும் அப்படின்னு இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கும் போது அந்த மாற்றம் வரும். அது மாத்திரம் அவனுடைய கண்ணியில் அகப்பட்டு இருக்கிறவர்கள், சாத்தான் சிலரை கண்ணி வச்சு பிடிச்சிருவான். வாலிபர்களை அந்த பாருங்க வீடியோ கேம் அந்த கண்ணியில் அகப்படுத்திடுவான். நிறைய பேர் அகப்படுத்திடுறாங்கல்ல, பிள்ளைகளை பையங்களை அப்படியே கண்ணில் அகப்படுத்தி, அது கண்ணி ட்ராப், சாத்தானுடைய ஒரு கண்ணி அகப்படுத்தி. அதனால தான் செல்ஃபோனில் நிறைய கண்ணி சாத்தான் வச்சுருக்கிறான். நிறைய பேர் அதில் பிடிச்சு பட்டுருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக குடிக்க பழக்கிற, கொஞ்சம் குடி பரவாயில்ல, இல்லை எனக்கு விருப்பம் இல்லை வேண்டான்னா கூட ஊற்றி விட்டுருவாங்க, அகப்பட்டுருவோம். அப்புறம் ஒரு நாள் அகப்பட்டால் தொடர்ந்து அதுக்கு அடிமையாகிடுவாங்க. சாத்தான் இப்படி கண்ணி வச்சு சிலரை பிடிச்சிருவான், அடிமையாக்கிடுவான். அப்போ அந்த கண்ணிலேருந்து அவங்க விடுதலை பெறும். இதெல்லாம் ரட்சிப்பை தடுக்கிற ஆவிகள். அப்போ நீங்கள் ஜெபிக்கணும், இயேசுவின் நாமத்தினால் இந்த ஆத்மா ரட்சிக்கப்படுவதை தடுக்கிற அந்த ஆவிகளுக்கு விரோதமாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை அவன் மேலே தெளிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவைகளை கடிந்து கொள்கிறேன். தடுக்கிற ஆவிகள் வெளியேறட்டும், மனக்கண் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் அந்த மயக்கம் தெளியட்டும். சாத்தானுடைய கண்ணி தெரிப்பட்டு போகட்டும். ஒரு மனம் திரும்புகிற இருதயத்தை தாரும், பாவ உணர்வை தாரும். ஆண்டவரே, ரட்சிப்புக்கு தடையாயிருக்கிற ஆவிகள் அழிக்கப்படட்டும். அப்படி நீங்க போராடி ஆவில நிரம்பி ஜெபிச்சிங்கன்னா அந்த ஆத்மா ரட்சிக்கப்படும். அப்போ ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட, உங்கள் ஊர் ரட்சிக்கப்படணும், உங்கள் ஸ்கூலில் ரட்சிப்பு வரணும், காலேஜில் ரட்சிப்பு வரணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரட்சிக்கப்படணுமானா இந்த மாதிரி ஜெபம். முதல்ல அவங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸை தந்தீங்க ஸ்தோத்திரம், நல்ல ஸ்கூல், நல்ல கிராமமுக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது, இவங்க ரட்சிப்பை தடுக்கிற ஆவிகள் கட்டப்பட நீங்கள் ஜெபிக்கணும், அவங்களை கடிந்து கொண்டு ஜெபிக்கணும். சாத்தான் மனக்கண்ணை குருடாக்கி வச்சிருக்கிறான், கண்ணியில் பிடிச்சு வச்சிருக்கிறான், மயக்கத்தில் வச்சிருக்கிறான். இந்த 2 வசனத்தை குறித்து கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 4:4, 2 தீமோத்தேயு 2:25-26. இதை வைத்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஆத்மாவுக்கு ஜெபிச்சுக்கிட்டே வாங்க, பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. நான் இயேசு எங்கள் அப்பா அம்மா கண்களுக்கு முன்னால் தான் எனக்கு அற்புதம் செய்தார். நொண்டியாக இருந்து என்னை நடக்க பண்ணி மரணப்படுக்கை மாற்றினார். ஆனால் என்னை மட்டும்தான் சர்ச்சுக்கு விட்டாங்க. சரி நீ போ, உனக்கு இயேசு சோகம் கொடுத்துட்டார், அவரை பற்றிக்கன்னு சொல்லி. அவங்க யாரும் இயேசு, ஏன்னா சமுதாய கட்டு, சொந்தக்காரன் எல்லாம் இந்துக்கள், நாங்கள் சுற்றிலும் இந்துக்கள், இந்த பாரம்பரியத்தில் வந்துட்டோம், பாரம்பரியம் அந்த கட்டு, அந்த மாதிரி அந்த சோசியல் பாண்டேஜ்னு சொல்லுவாங்க. அதனால என்னை மட்டும்தான் சர்ச்சுக்கு அனுப்புனாங்க. இவ்வளோ பெரிய அற்புதம் நடந்து கண்ணால் பார்த்த பிறகும் சாத்தான் எப்படி ரட்சிப்பை தடுக்கிறான் பாரு. நான் ரட்சிக்கப்பட்ட உடனே என் ஃபேமிலிக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். அவங்களும் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே பரலோகத்தை இழந்துடக்கூடாதேன்னு சொல்லி நான் அபிஷேகம் வைத்து ஊழியத்துக்கெலாம் வந்துட்டேன். ஊழியத்துக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். 4 மாடிக்கு வந்துட்டேன். எங்கள் வீட்டில் தங்கி இருக்கிறேன், ஒரே வீட்டில். நான் மட்டும் எனக்கு தனி ரூம், அங்கே நான் ஜெபம் பண்ணுவேன். பக்கத்து ரூமில் அவங்க பூஜைலாம் பண்ணுவாங்க, கோயில் வீடுன்னு இருக்கும். நான் ஒரு காலத்தில் அதை செய்தேன், என் பேரண்ட்ஸ் செய்வாங்க. ஒரு நாள் அவங்ககிட்ட போய் இது அப்படி இப்படி என் சொந்த பெற்றோட நான் சொன்னதில்லை. இது இது தப்பு, பேய் பிசாசு நான் பேசினதே கிடையாது. அது அவங்களுடைய நம்பிக்கை, அதில் இருக்கிறாங்க. நான் எனக்கு ஜெபிக்கிற இடங்கள் தான் நான் ஜெபிக்கிறேன். ஆனால் அவங்களுடைய ஆத்மாவுக்காக ஜெபிச்சுக்கிட்டே என்னை ரட்சிக்கப்படணும் அப்படின்னு ஜெபித்து கொண்டே இருந்தேன். நான் அப்படி ராத்திரியில் ஜெபம் பண்ணுவேன், குடும்பம் ரட்சிக்க பண்ணுவேன். எங்கள் அம்மா அப்பா அவங்கெல்லாம் பரலோக பாக்கியத்தை பெறணுமேனு ஜெபிச்சா ஒரு பொல்லாத ஆவி நிற்கும். அது சொல்லும், நான் எத்தனை பரம்பரையாக இந்த குடும்பத்தையே நான் ஆளுகை செய்து கொண்டு வர்றேன், இவங்களை என்னுடைய ஆளுகைக்குள்ளே நான் வச்சுருக்கிறேன், இப்போ என்ன போய் சொல்கிறியே, என்னை விரட்டுறேன்னு சொல்லுது. அப்போ தான் எனக்கு தெரிந்தது, இந்த ஆவி தான் ரட்சிப்பை தடுக்கிற ஆவி. தவறான நம்பிக்கைக்குள்ளே கட்டி வச்சு இவங்க ரட்சிக்கப்பட்டக்கூடாதுன்னு இந்த ஆவி போராடுது. அந்த ஆவியை எதிர்த்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அது
சில தலைமுறையாக இருக்குல்ல, அது வீட்டில் சில தலைமுறையாக இருக்குதுல்ல, அப்படியே அடிமையாக்கி வச்சிருக்கல, அதை செய் இதை செய்யன்னு பாவத்தை விட்டு மட்டும் மனம் திரும்ப சொல்லாது, மற்ற எல்லாத்தையும் செய்ய வைக்கும் பிசாசு. அது மாதிரி வச்சிருக்கல. அதனால நான் ஒவ்வொரு நாள் இரவும் போராடி ஜெபிச்சு உபவாசம் பண்ணி சில மாதங்கள் போராடினேன். அந்த ஆவி என் குடும்ப ரட்சிப்பை தடுக்கிற ஆவி, எங்கள் அப்பா அம்மாவுடைய ரட்சிப்பை தடுக்கிற ஆவியனை எதிர்த்து ஜெபித்தேன். ஒரு நாள் அந்த ஆவியனுடைய கிரியை அழிக்கப்பட்டதை ஆவியானவர் காண்பித்தார். சில காரியங்களை நம்ம போராடணும் ஜெபத்தில். அந்த கிரியை அழிக்கப்பட்ட பிறகு எங்கள் வீட்டுக்குள்ளே மாற்ற என்ன தெரியும், எங்கள் அம்மா பைபிள் வாசிக்கிறாங்க. நான் ஒன்றும் சொல்லலை அவங்கள்ட்ட, நீ பைபிள் வாசிங்க, ரட்சிக்கப்படணும், இதெல்லாம் விட்டுருங்கன்னு சொன்னதே கிடையாது. அவங்க பைபிள் வாசிக்கிறாங்க. நான் பார்க்குறேன், அவங்க இயேசுக்கு ஒப்பு கொடுத்துட்டா, நான் சர்ச்சுக்கு வர்றேன், அவங்களே வர்றாங்க. பெரிய மாற்றம். அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, பைபிள் வாசி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. எங்கள் அப்பா ஒரு நாள் வர்றாங்க, நம்ம எல்லாம் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வோம். அவங்களுக்குள்ள மாற்றம். என்னுடைய பாட்டி ராமாயண மகாபாரத கதை அவங்க தான் எனக்கு சொல்லி பக்தியாக வளர்த்தாங்க. அவங்க ரட்சிக்கப்படணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, என்னை பக்தியாக வளர்த்தாங்க. அவங்க பரலோகத்துக்கு வரணுமே. என்னை ரொம்ப படிப்பறிவு கிடையாது. நான் என்ன சொன்னாலும் அவங்க ஒரு காரியம் சொல்லிக்கிட்டேன். நான் இந்த பேய் பிசாசெல்லாம் கும்பிட மாட்டேன், நான் ஒரே கடவுளை தான் வணங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. நான் தான் உன்னை பக்தியாக வளர்த்தேன்னு எனக்கே சொல்கிறியாம்பாங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் அந்த சூரியனை வணங்குறீங்களே பாட்டி, அந்த சூரியனையே உண்டாக்கின ஒரு நீதியின் சூரியன் இருக்கிறார் இயேசு, அவரை தான் வணங்கணும். அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது தான் இந்த சூரியன். இதை உண்டாக்கின ஒரு தேவன் இருக்கிறார், அவர் நீதியின் சூரியன் இயேசு, நமக்காக ரத்த சிந்தை மறித்தார், போ அப்படின்னு போயிடுவாங்க. ரொம்ப நாள் நான் ஜெபம் பண்ணேன். அவங்க ரட்சிக்க விடாதபடி சாத்தான் தடுத்துக்கிட்டே இருக்கான். அதை போராடி ஜெபிக்க ஒரு நாள் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. நல்ல ஸ்தோத்திர முக்காடு போட்டு ஜெபிப்பாங்க, திறப்பினா ஜெபத்துக்கு வருவாங்க. அவங்க மரண நேரத்தில் நான் இயேசுவோடு இருக்கணும்ப்பா, சீக்கிரம் என்னை எடுத்துக்கொள்ள சொல்லு. மரணத்துக்கு ஒருத்த பயம் இல்லை, சந்தோஷமாக அந்த சீக்கிரம் இயேசுக்கிட்ட போகணும், அதுக்கு நீ ஜெபம் பண்ணு. நான் சொல்லுவேன், பாட்டி அப்படிலாம் இயேசுவை கட்டாயப்படுத்தக்கூடாது, உங்களை எப்போ எடுக்குன்னு அவருக்கு தெரியும், அது வரைக்கும் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிக்க. அப்படியா ஸ்தோத்திரம். அவங்க படுக்கையில் மரணப்படுக்கையில் இருக்கும்போது அப்படியே இருந்து அந்த 3 ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்பட்டவளை அவங்க பரலோகத்தில் போயிருக்காங்க. நிச்சயம் எனக்கு உண்டு. என் தாய் தகப்பன் என்னுடைய பாட்டி ஆண்டோடைய ராஜ்யத்தில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இன்னும் என்னுடைய 2 சகோதரர்கள் ரட்சிக்கப்படல, பக்தி உள்ளவங்க தான். இன்னும் நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். அவருடைய மனக்கண் திறக்கப்படணும், அவங்க அறிந்து கொள்ளணும், ரட்சிக்கப்படணும்னு சொல்லி. அப்போ நீங்கள் போராடணும், அதுக்கு தான் இந்த ஜெபம். இப்போது நீங்கள் போராடி நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். 2 காரியம். முதலாவது, உங்களுக்கு ஏதோ ஒரு காரியம், அதுக்கு இப்போ ஜெபிக்க போகிறோம். நல்ல கவனிங்க, முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க போகிறோம். முதல்ல 5 நிமிடம் நீங்கள் போராடி உங்களுக்காக ஜெபிக்கணும். முதல்ல போராடி உங்களுக்கு ஒரு நன்மை தகப்பட்ட கேட்குற மாதிரி கேட்கணும். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளை வந்திருக்கிறேன், எனக்கு இதை செய்யுங்க. சின்ன பிள்ளைகள் கூட பெரியவங்க கூட சுகம் கொடுங்க, விடுதலை கொடுங்க, எங்கள் கடன் பிரச்சனையை மாற்றுங்க, இந்த தடையை மாற்றுங்க, காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. நீங்கள் போராடி ஜெபிக்கணும். முதல்ல 5 நிமிடம் ஜெபத்துக்கு பிறகு மற்றவங்களுக்காக, உங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய கிராமம், உங்கள் கூட படிக்கிறவங்க, வேலை செய்கிறவங்க, அவங்க ரட்சிக்கப்படுவதற்கு ஆத்துமாக்களுக்காக போராடி ஜெபிக்கணும்.